இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். தங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைஞ்சு 2011 எதிர்கட்சியாக இருந்தப்போ நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், அதுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதெல்லாம் தொடர்ந்து எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து அது நடத்தினாங்க. பட் ரொம்ப அதுக்குரிய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அந்த திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் ரொம்ப காலதாமதத்துக்கு பிறகு இப்போ 42 கோடி அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏஸ்க்கும் கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்தால் எல்லாருக்கும் நல்லது. விவசாயம், அதே மாதிரி தொழில், குடி தண்ணீர் எல்லாத்துக்குமே அது ஒரு தீர்வாக இருக்குமே. அதை நாம் வரவேற்கணும்.